வாழ்க்கையில் நான் கர்த்தராகிய இயேசு என்றால் யாருன்னு அறியாத ஒரு மகன். 28 வருஷம் இயேசுனா யாருன்னே தெரியாது. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த நபர். எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா குடிச்சே மறிச்சாங்க. எங்கள் பரம்பரை எப்படின்னா ஓட்டேரி பகுதியில், சென்னையில் ஓட்டேரி பகுதியிலேருந்து வளர்ந்து வந்தோம். எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் ஃபுல்லாக குடியில் இருப்பாங்க. குடிச்சே மறிச்சாங்க எல்லாருமே. இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த குடியை வாங்கின்னு வர்றதுக்காக எங்கள் அப்பா இந்த குடியை வாங்கிறதுக்காக என்னை அனுப்புவார். அப்போ நான் போய் என்ன பண்ணுவேன்னா இந்த குடியை வாங்கின்னு வந்து கொடுப்பேன். இந்த குடியை என்ன பண்ணுவேன், வாங்கின்னு வந்து கொடுப்பேன். இதை வாங்கின்னு வந்து கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இதை குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணேன், இதை குடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 12 வருஷம் தொடர் குடிக்க அடிமையான. ஒரு நாளைக்கு 2-3 ஃபுல்லு குடிக்கணும். எங்கள் ஊருக்கே தெரியும் எப்படி வாழ்ந்தோன்னு. அப்படி ஒரு குடிக்க அடிமையான சரீரமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 12-13 பேக்கெட்டு சிகரெட் பிடிப்பேன். எல்லா இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பிராண்டும் பிடிப்பேன். ஒரு நாளைக்கு ட்ரக் அடிக்ட்டு, பான் பராக்கு, மாவா, அன்ஸு, 420, 320 எல்லாத்துக்கும் அடிமையாக. இதே உங்கள் ஊரில் 2007-08 ஃபுல்லாக குடிக்காத பாரே கிடையாது. நான் இப்படி போதைக்கு அடிமையான ஒரு சரீரமாய் வாழ்ந்த ஒரு நபர். குடிக்கு அடிமையாக இருந்து சிகரெட்டு, ட்ரக்ஸு எல்லாத்துக்கும் அடிமையாக 2010 வரைக்கும் இந்த அடிமையாய், போதைக்கு அடிமையாய் வாழ்ந்து வந்த காலங்கள். இப்படி ஒரு சைடு குடி, சிகரெட்டு, பான் பராக், ட்ரக் அடிக்ட்லாம் இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, இவருக்கு கல்யாணம் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே அறுத்து வீடு ஃபுல்லாக ரத்தமாக போயிருக்கும். அவங்க நல்ல தழும்புங்க இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு சமாதானம் இல்லாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ண உடனே 2009 கல்யாணம் பண்ணுறாங்க. 10 முதல் நாளை தவிர 364 நாளும் குடி. இப்படி குடும்பத்தில் சமாதானம் எல்லாம் போயிட்டு இருக்குது ஒரு சைடு. இன்னொரு சைடு எனக்கு விரோதமாக ஓட்டேரியில் ஒரு நபர் செய்வினை செய்கிறார். கால் வழியாக ஏறும், மூச்சு விட முடியாது, ரத்தமாக வாந்தி வரும், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். என்ன நானே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுப்பேன். இப்படி ஒரு சைடு செய்வினை பிரச்சனை, மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்குது. நெகட்டிவான காரியங்கள், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அட்டம்ப்ட் எடுப்பேன். அப்போ என் மனைவி வந்து என் காலாண்டியே உட்காந்து நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ என்ன செய்வேன்னு தெரியாது. டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்க போவேன். நைட்டில் 2 மணிக்கு எழுந்து 10 மாத கை குழந்தை, கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் இருக்கும். 10 மாத கை குழந்தை கத்தி எடுத்து நைட்டில் அறுக்க போவேன். மாடியிலேருந்து தூக்கி போட குழந்தைய எடுத்துன்னு போவேன். இப்படி என்ன அறியாமையே நான் மிகவும் மோசமான காரியங்களை செய்து கொண்டு வந்தேன். ஒரு சைடு குடி, சிகரெட்டு, பான் பராக்கெலாம் இருந்தது. இன்னொரு சைடு ட்ரக் அடிக்ட் இருந்தது. இன்னொரு சைடு இந்த செய்வினை பிரச்சனை மிகவும் என் வாழ்க்கையை மோசமான நிலைமைக்கு கொண்டு போனது. இப்போ என் வாழ்க்கையில் நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை வருது. இப்போது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தெய்வ சக்தி எங்களுக்கு தேவைப்படுது. நான் ஒரு ஹிந்து முதலியார் குடும்பத்தை சேர்ந்தவன். பிறப்புல இருந்தே அப்பா கையை பிடிச்சதுலேருந்தே நான் அந்த கோயிலுங்களுக்கு தான் போனவன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த செய்வினையிலேருந்து மீண்டு வரணுன்ற ஒரு கட்டாயம் எங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுது. எனக்கும் என் மனைவிக்கு இந்த செய்வினை பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்குது. குழந்தைய கத்தியத்தை அறுக்க போகிறாரு, தூக்கி போட போகிறாரு, நானும் சூசைட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அட்டம்ஸ் நிறையா ஆகுது. எப்படி இதுலேருந்து மீண்டு வருவதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தெய்வ சக்தி எங்களுக்கு தேவைப்படுது. இந்த தெய்வ சக்தி தேவைப்படும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் மனைவி, நான் எல்லாம் சேர்ந்து, என் மாமியாரோட சேர்ந்து காசி, ராமேஸ்வரம், மதுரை, திருச்சி எல்லா இடங்களுக்கும், நாங்கள் வழிபட்டு வந்த எல்லா இடங்களுக்கும் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். இந்த செய்வினையிலேருந்து மீண்டு வருவதற்கு, குடியிலிருந்தல்ல, இந்த செய்வினையிலேருந்து மீண்டு வருவதற்காக கடந்து போகிறோம். இப்போ எல்லா தேசங்களுக்கும் சென்று, எல்லா மாநிலங்களுக்கும் சென்று, காசி, ராமேஸ்வரம்லாம் போய் கேட்கும்போது, உங்கள் அப்பா எழுதின ஜாதக புஸ்தகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் எங்கள் அப்பா எழுதின அந்த ஜாதக புஸ்தகத்தை தேடி பார்த்து எடுக்கிறோம். அந்த ஜாதக புஸ்தகத்தில் 32 வயசுக்கு மேலே அதில் எனக்கு ஜாதகமே எழுதல். அதை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே இவர் இதில் உயிரோடு இருக்க முடியாது, இவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதனால தான் ஃபைனல் ஸ்டேஜ், அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கு நடக்குது, இந்நேரத்துக்கே அவர் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சிங்க, இன்னும் 200 சொந்தம் ரட்சிக்கப்படல. அத்தை பையன், மாமா பையன், பெரியப்பா பையன், கூட பிறந்த அண்ணன், அம்மா யாரும் ரட்சிக்கப்படல. 14 வருஷம் ஆகுது. எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் தனியாக நிற்கிறேன்.
இதே ஒரு 10 லட்சம் கொடுத்தா அப்படி செய்ய முடியுமா? இல்லை 1 கோடி கொடுத்தா தான் செய்வாங்களா? எனக்கு எந்த உறவுமே கிடையாது. இப்போ எனக்கு உறவுனா இந்த மாதிரி சபையில் இருக்கிற மக்கள், பாஸ்டர்ஸ், நீங்கள்லாம் தானே தவிர வேறு உறவுகள் எனக்கு கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாற்றத்துக்குள்ளே வருவதற்கு யாரும் விரும்புவதில்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வரமாட்டோம். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த ஜாதகம்லாம் இனிமேல் முடிஞ்சிருச்சு. அப்பா எழுதுந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்பாவுக்கு 72 வயசு வரைக்கும் இருக்குது, அண்ணனுக்கு 69 வயசு இருக்குது, எனக்கு 32 வயசு வரைக்கும் எழுதியிருக்காங்க. பிறந்த உடனே எழுதுந்து. இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம், எல்லா பரிகாரங்களும் செஞ்சோம். கோழிகளை பலி கொடுக்கறது, ஆடுகளை பலி கொடுக்கறது, அந்த அந்த வாசல்களில் வச்சு எல்லாம் பலி கொடுக்கறதெல்லாம் செய்து எல்லாம் முயற்சி பண்ணாங்க. எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு எல்லா முயற்சிகளையும் பண்ணி அது எனக்கு எப்பயுமே அப்படிதான் வேர்க்கும். அதனால பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாம் முயற்சி பண்ணி என்ன ஆகுது, லாஸ்ட் மினிட்ல எல்லாம் கைவிடப்பட்டது. நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை வருகிறது. எல்லா கோழிகளை பலி கொடுத்து, ஆடுகளை பலி கொடுத்து, அவங்க சொன்ன எல்லா சம்பிரதாயங்களும் செய்து எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை வரும்போது என் தகப்பனார் இடத்துல நான் போய் சொல்றேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் முடியலன்னொன்னே என் தகப்பனார் என்ன சொன்னார், என் ஃப்ரெண்டு மீஞ்சூரில் பஷீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ வா, நான் அவர்கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட சேர்ந்து அந்த மீஞ்சூரில் அவருடைய ஃப்ரெண்டு கையில் போனோன்னு அவர் சொன்னார், 6 மாதம் என்கிட்ட விட்டு போ. எத்தனை மாதம்? 6 மாதம் என்கிட்ட விட்டு போ. இந்த செய்வின பிரச்சனையிலேருந்து உன் பையனை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி உங்கள் பையனை உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீஞ்சூரில் அந்த பஷீர் என்ற ஒரு பாய் என்ன பண்ணுறாருன்னா என்னை 6 மாதம் அங்கே இருக்க சொல்கிறாரு. நானும் அவரோடு 6 மாதம் ட்ராவல் பண்ணுறேன். எல்லா கோவலம், நாகூர், ஸ்டான்லி எல்லா தர்காக்களும் என்ன பண்ணுறேன், எல்லா தர்காக்களும், கோவலம், ஸ்டான்லி, நாகூர் எல்லா தர்காக்களும் கம்ப்ளீட் பண்ணுறேன். அவங்க சொன்ன எல்லா சம்பிரதாயத்தையும் செய்கிறேன். 4 மூலையில் டப்பாக்களை கட்டி தொங்க விடுறது, முட்டைகளை இறக்கிறது. பாவம் எவ்வளோ முயற்சித்தாங்க, நல்லவர்கள் தான், எவ்வளோ முயற்சித்தாங்க. எனக்காக பாடுபட்டார்கள். இந்த மார்க்கத்தாரம் பாடுபட்டார்கள், அந்த மார்க்கத்தாரம் பாடுபட்டார்கள். ஆனால் எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களால் முடிஞ்ச எல்லா சக்தியும் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் உங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை எங்கள் வாழ்க்கையில், எல்லா மார்க்கத்தில் கைவிடப்பட்ட நிலைமை ஏற்பட்டு நாளைக்கு மரணம், இதோடு உயிர் இல்லை என்று சொல்லி பாடிக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். மீஞ்சூர்ல இருந்து அந்த பாயை பார்த்துட்டு இனி வராதீங்கன்ட்டார். இனி வராதீங்க, இதுக்கு மேல எங்களால உங்களை காப்பாற்ற முடியாது, எங்களால முடிஞ்ச பெரிய சக்தி வரைக்கும் வச்சு செஞ்சாச்சு, இதுக்கு மேல வராதீங்க. 6 மாசம் ட்ரை பண்ணோம், இவருக்கு மரணம் தான் இவர் வாழ்க்கையை முடிக்க போகுதுன்னு சொல்லி என்னை அமுச்சு விட்டாங்க. வீட்டுக்கு வந்து பாடியில் எல்லா கான்ஃபிடென்ட் இல்லாம, ஒன்றும் இல்லாம படுத்த படுக்க பெட்ல கிடக்கிறேன். பெட்ல இருக்கும்போது சம்பந்தம் இல்லாத பேப்பர் போடுற ஒரு பையன் காத்தால வந்து பேப்பர் போடுறான். பேப்பர் போடும்போது என் மாமியாரை பார்த்து சொல்றான், என்னம்மா டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். என் மாமியார் சொன்னாங்க, மருமகன் சாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்க இருக்கிறாரு, நான் உள்ளதான் இருக்கிறாரு, நான் பார்க்கலாமா என்று அந்த பேப்பர் போடுற ஒரு சின்ன பையன், எனக்கு தெரிஞ்சு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னுக்கிறான், அவரை நான் பார்க்கலாமா என்று அந்த பையன் என்னை என் மாமியார்கிட்ட கேட்கும்போது, அவர் உள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, என் கையில் ஒரு காசோ பணமோ எல்லாம் செலவழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை படுத்த படுக்க அந்த பாடியில் எங்கள் மாமியார் வீட்டில் படுத்திருக்கும் போது அந்த நபர் வந்து என்னை சந்தித்து அந்த பையன் என்கிட்ட சொன்னான், ஐயா எல்லாம் முடிஞ்ச நிலைமையில இருக்கிறீங்க, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். சுத்தமா நம்பிக்கை இல்லை. 28 வருஷம் எங்க அப்பா கையை பிடிச்சி எங்க அப்பா 38 கோத்திரங்களுக்கு கொண்டு போய் 38 தெய்வங்களை வணங்கி எல்லா பாலாபிஷேகத்திலேருந்து எல்லா அபிஷேகமும் பண்ணி எல்லா பண்டிகைகளையும் கரெக்டாக செலிப்ரேட் பண்ணி வாழ்ந்து வந்த எங்க தெய்வங்களாலேயே முடியல அப்படின்னும் போது, நீ எந்த வகையில் உன்னால சொல்ற, நான் எப்படி நம்ப முடியும் என்று அந்த தம்பி கிட்ட சொன்னேன். அந்த தம்பி சொன்னா, இல்லையா ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுங்க சொன்னா. நான் முடியாது என்று சொன்னேன். அந்த தம்பி சொன்னா, எங்க அம்மாவுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்ததுங்க, எங்க அம்மாவை கர்த்தராகிய இயேசு குணமாக்கினார், ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை, இயேசு உங்களை குணமாக்குவார் என்று சொன்னான். நான் சொன்னேன், சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். வீட்டில் நைட்டு உயிர் போற பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. உடனே என் மாமியார்லாம் என்ன சொன்னாங்க, அந்த பையனை நீ வேணாம்ப்பா வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்களாம் அவனை அமுச்சிட்டாங்க. நைட்டு உயிர் போற சூழ்நிலை 1 மணிக்கு ஏற்படுகிறது. திடீர்னு கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. கதவை திறந்தா அந்த பையன் வந்து நிற்கிறான். நைட்டு 1 மணிக்கு யாருமே இல்லாமல் மறிக்க இருக்கிற நேரத்தில் ஒரு தம்பி வந்து நிற்கும் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாய் அந்த நிமிஷம் இருந்தது. உயிர் போற கட்டாயத்தில் என் உயிர் போகிற அந்த சூழ்நிலை அந்த பையன் முழங்கால் படிட்டு இந்த பைபிளை எடுத்து என் மார்ல வச்சு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. அந்த பையன் சொல்ல கையில காசு இல்ல, பணம் இல்ல.
ஒன்றும் இல்லைங்க, உயிர் போக போகிற ஒரு சூழ்நிலை, எனக்கு வேற வழி தெரியல. அந்த பையன் சொல்லும்போது முழங்கால் படியிட்டு அவன் என் மாரில் அந்த பைபிளை வச்சு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் 2 கரத்தை தூக்கி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல சொல்ல போக போகிற உயிர் 3 நாள் தள்ளி போச்சுங்க. போக போற உயிர் 3 நாள் தள்ளி போச்சு. இந்த பையன் வேற நம்ம கூட இருந்து 3 நாள் நைட்டெல்லாம் பார்த்துருக்கிறான். இப்போ அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன், எனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை தவிர வேற தெரியாது சார், தயவு செய்து நீங்க என் பாஸ்டர் கிட்ட வாங்கன்றான். தயவு செய்து என் பாஸ்டர் கிட்ட வாங்கன்றான். 3 நாள் கூட இருந்திருக்கிறான், இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறான், இப்போ கூப்பிடுறான், என்ன பண்ணுறது, நான் வரேன்ப்பா, ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையன் சொன்னான், இல்லை நான் இட்டுன்னு போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க காசை எடுத்துன்னு வந்து ஒரு இண்டிகா காரில் என்னையும் என் மனைவியும் 10 மாதம் கை குழந்தப்போ அந்த பொண்ணு, முதல் பொண்ணு, அதை வச்சுக்கின்னு அந்த எங்கள் பாஸ்டர் கிட்ட போகிறேன். பாஸ்டர் ஐயாவை போல இருந்தாங்க, முட்டி போட சொல்கிறாரு. முட்டி போட்டான். அந்த பையனை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான் ஒரு பேப்பரில். எனக்கு இதுனா ஏசுனா யாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த பையனே ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி என்னென்ன பிரச்சனை 3 நாளாக பார்த்தானோ, என்னென்ன பிரச்சனை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனோ அது எல்லாத்தையும் அவனை எழுதி பாஸ்டர் கையில் கொடுத்தான். பாஸ்டர் முட்டி போட சொன்னார், எதுவுமே தெரியாது, முட்டி போட்டேன், 2 கையை தூக்கினேன். பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச நிலைமையில் வந்திருக்கிறீங்க, இந்த கர்த்தராகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் இந்த தெய்வத்தை நீங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுப்பீங்களா அப்படின்றார். நான் சொன்னேன், ஐயா எங்ககிட்ட காசு எதுவும் இல்லை. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த தெய்வத்தை நீ சொந்த தெய்வமாக ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்டார். 2 கையை தூக்கி சொன்னேன், வாழ வழி இல்லை, கையில் 10 காசு இல்லை, விட்டுட்டு செத்தா மனைவி என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு தெரியாது. எல்லா சொந்தக்காரங்களும் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டு என் வாழ்க்கை முடிஞ்ச நிலைமையில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பாஸ்டர் ஜெபிக்கும் போது 2 கையை தூக்கி சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ஏசுன்றாங்க, 28 வருஷம் உனக்கு பூவோ புனஸ்காரமோ நமஸ்காரமோ நான் செய்ததில்லை, அப்படி இந்த செய்வனிலேருந்து நீர் என்னை விடுதலையாக்கினால் சாகர வரைக்கும் வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் என்று அறிக்கை செய்து அறிக்கை செய்த அந்த நிமிஷம் கர்த்தருடைய பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகமும் என் தலை மேல இறங்கி வந்தது. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 14 வருஷம் ஆகுது. ஜாதகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைப்பார். அதனால தான் நான் எங்கேயுமே ஒன்று சொல்லுவேன், உன் சோதனையை பார்த்து பயப்படாத, உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீதிமான் பனையை போல செழிப்பான். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற வசனத்தின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும். அதனால எனக்கு எப்படி எப்பயுமே என்ன தெரியுமா, ஓப்பனா சொல்றேன், என்னை எங்க விட்டாலும் என்ன செய்யலாம் என் இயேசுதானே அவ பொன்முகம் தான். இப்போ அதை பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாது. இப்போ எங்க அண்ணன் கிட்ட போய் நான் சொல்றேன், வா வா இயேசுவை பார்த்து, நான் சொல்ல அட போட, ஏன்னா நீ இன்னும் அந்த ட்ராக்குக்குள்ளேயே பேஸ் இல்லை. வசனம் சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. கெட்ட மரத்தை அவ்வளோ சாதாரணமா ட்ராக்க மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரோடு கூட உறவாடுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை வெளியில தேடுகிறது மத்த மார்க்கம். ஆனா ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் அவர் உன்னை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்துல அவரை போல உன்னை மாற்றணும்னு நினைக்கிறாருங்க. ஒரு பையன், ஒரு சின்ன பையன் ஒரு சுவிசேஷத்தை அனுபவிச்சு இன்னைக்கு 4000 சர்ச்சில் பேசியிருப்பேன். எத்தனை சர்ச்சு? இன்னைக்கு அந்த பையன் என்ன பண்றானே எனக்கு தெரியாது. ஆனா 3 வருஷம் முன்னாடி கேள்விப்படுறப்ப அந்த பையன் என்ன தெரியுமா இருந்தா, ஒரு சாதாரண வேலை செய்யற ஒரு பையனா தான் இருந்தான். ஆனா அந்த ஒரு பையனை வச்சு அவனுக்கே தெரியாம எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ் கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உன்னை வச்சு நீயே தெரியாத அளவுக்கு கர்த்தர் நீ எங்கெல்லாம் நீ ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாம், எந்த குடும்பத்தை நான் நடத்தியிருக்கலாம், எங்க நான் சர்ச்சைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம். உனக்கு தெரியாமையே அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே தான் வருவார். ஏன்னா நீ போட்டது விதை வளைய செய்கிறது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், யாரால் ஆகும்? விளையச் செய்கிற தேவனால் தான் ஆகும். அப்ப நீங்க விதைச்ச எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு?
விதைக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முழுமையாய் உங்களை அர்ப்பணித்து ஒருவரை கர்த்தர் அபிஷேகம் பண்றார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கும். உங்களை சும்மா வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அபிஷேகம் பண்ண மாட்டார். வாலிபனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்றாரு. நாங்க 40 பேர் குடிக்கிற செட்டு. எத்தனை பேரு? 4 பேர் செத்துட்டான் ஆல்ரெடி. இதுல அதிகமா குடிச்சது நான் தான். என்னை வந்து கர்த்தர் ரட்சித்து ஏன் எடுத்தாரு? என்னை ஏன் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ரட்சித்து எடுத்தாரு? அப்போ தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றார். முன்னாடி எத்தனை புள்ள இருக்கிறாங்க? தாவீதுக்கு முன்னாடி 11 பசங்களா? தாவீது எத்தனாவது? 8வது. அப்போ தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அவங்க அப்பா கிட்ட 7 பேரை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா என்ன பண்றாரு? லைனா 1 by 1 7 பேரை நிறுத்துறாரு. இவன் நல்லா சூப்பரா அழகா இருக்கிறான், இவன் பயங்கரமான வில்விதக்காரன், இவனை விட கெட்டிக்காரன். ஆனா அவங்க அப்பா கண்ணுக்கு 8வதுல இருக்கிற அந்த தாவீது என்ன தெரியல? சுத்தமா தெரியல. ஆனா இங்க சாமுவேல் கேட்கிறாரு, வேற யாருன்னா ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களாப்பா? இந்த 7ஐயும் கர்த்தர் கேன்சல் பண்றாரு. யாருன்னா ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது அங்க என்ன சொல்றாரு? ஒருத்தன் ஆடு மேய்ச்சினுக்கிறான். அவன் தான் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவான்? அண்ணன் தம்பிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. எனக்கு சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் யாருன்னு கேட்டா ஆடு மேய்க்கிறவன் தான் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை இட்டுனுவான்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்தான். ஆனா தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிறகு, அவன் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் பந்தின்னு சொல்ற அளவுக்கு அபிஷேகத்துல வேல்யூ இருக்குங்க. உங்க தலையில இருக்கிற அபிஷேகத்துக்கு வேல்யூ இருக்குங்க. இந்த அபிஷேகம் ஒருவனையும் வெறுமையா இந்த பூமியில விடவே விடாதுங்க. யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஒரு நாள் பரலோகத்துக்கு கண்டிப்பா நிச்சயம் என்ன பண்ணுவாருங்க. அப்போ இங்க இருந்துனே என்ன பண்ண முடியும்? அவரை பார்க்க முடியும். அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அவர் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இப்ப என்ன தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவனுடைய சாப்டர்ல பயங்கரமான காரியங்களை எல்லாம் தாவீது செஞ்சுன்னு வரான். பாருங்க, கோலியாத் அடிக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுன்னு வரான். ஆனா இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கை மாறுது. இன்றைக்கு என்ன ஒரு இடத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு, இந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றது? என் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஜீரோவா இருக்கிறேன், அது வரைக்கும் எந்த ஒரு அனுபவம் இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும். அபிஷேகம் சகல எல்லா விதமான வியாதிகளையும் உங்களிடத்துல இருந்து என்ன பண்ணுங்க? போக்கும். அபிஷேகத்தை போல ஒரு வல்லமை இந்த உலகத்துல வேற எதுவுமே. நான் 28 வருஷம் வணங்கினேங்க. 28 வருஷம் வணங்கி நான் போகாத ஸ்தலங்கள் கிடையாதுங்க. ஆனா எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையோ நான் பார்த்ததே கிடையாது. இல்லைன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவை போல தெய்வம், அவரை போல மகிமையும் அவரை போல வல்லமையும் யார் இடத்துலையும் இல்லை. அப்போ கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு உடனே போய் என்ன பண்றேன், அங்க சாம்பி செல்லதுன்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு, ஏஎஃப்டி, அவர்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். மறுநாளே போய் அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு எங்கள் அண்ணனை போய் சந்திக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு. ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு போன உடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன்லாம், எப்பா என்னப்பா பண்ணிட்டு வந்துக்கிற? நான் இல்லை, இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இந்த மாதிரி இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். நீங்கள் எல்லாம் தானே கூட வந்தீங்க, ரெண்டு வருஷமாக எல்லாம் ட்ரை பண்ணீங்க, நீங்கள் எல்லாம் விட்டீங்க, இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கினேன். ஆனால் அவங்களால அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ மருந்து எடுத்தா 3 நாள் எடுத்துட்டு சரியான பிறகு எப்படி விட்டுறாங்க? ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறீங்க, மருந்து எடுத்துக்கிறீங்க, ஜுரம்னா மருந்து எடுத்துக்கிறீங்க, 3 நாள் மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணிடுறீங்க, விட்டுறீங்க. அதே போல் உனக்கு சரியானதை நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ என்ன பண்ணு, விட்டுடு. ஏன்னா அண்ணனுக்கு பையன் இருக்கிறா, எல்லாருக்கும் பையன் இருக்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணோம், கஷ்டம். நான் என்ன சொன்னேன், எப்பா இதில் நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன், இதில் பயங்கர பவர் இருக்குதுப்பா, இது உங்களுக்கு தெரியாது, இதில் பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம்லாம் இருக்குது, இது எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கம்பான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மொத்த பேரும் சேர்ந்து ஆவடியில் ஒரு வீட்டில் என்னை உட்கார வச்சு ஃபைனல் டே என்னை என் மனைவி என் குழந்தைய கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒன்று நீ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஞானஸ்தானத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து நீ இந்த வழக்கம் போல் இருக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இரு.
அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளில போன்னு யார் சொல்கிறா? அப்பா, அம்மா, அண்ணன், மொத்த சொந்த பந்தமும் சேர்ந்து என்ன பண்ணுது சொல்லுது. ஏன்னா எல்லா அண்ணன் தம்பிக்கும் கல்யாண பிரச்சனை பசங்களுக்கு வரும். நீ இதை ஒன்று இருந்தால் இதில் இரு, இல்லைன்னா நீ என்ன பண்ணு, வீட்டை விட்டு வெளில போன்றாங்க. அது வரைக்கும் யார் காசில் வாழ்ந்துருக்கிற? அது வரைக்கும் ஊதாரியா இருந்து குடிச்சது எல்லாம் செஞ்சது யார் காசுல? அப்பா காசுல. இப்போ வெளியில போகும்போது ஒன்று இயேசு வேணுமா, இல்லை நான் உனக்கு மளிகை கடை வச்சு தரேன், நீ வீட்டிலே இரு, நான் உனக்கு மளிகை கடை வச்சு தரேன், நீ வீட்டில் இரு, இல்லை வீட்டை விட்டு வெளில போன்றாங்க. என் மனைவிட்ட கேட்குறேன், வந்துருக்குறாங்க இன்னைக்கு, என்னம்மா சொல்கிற? அவன் சொல்கிறாங்க, வேணாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என் கையில் ஒரு பைசா இல்லை. அப்போ எங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்கிறேன், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, இவ்வளோ பேர் சொல்கிறோம், 10 பைசா காசு இல்லாமல் எங்கடா போவேன்? நான் சொன்னேன், என்னை நடத்துவார் ஆண்டவர். வெளியில் போய் படிக்கட்டு இறங்கி நிற்கிறோம், மேலேருந்து அண்ணன் தம்பிலாம் எட்டி பார்க்குறான். ஏன்னா நாங்கள் அவ்வளோ தொலைவு சொல்கிறோம், போயும் ஒரு இந்த தெய்வத்தை வணங்க போகிற, நீ பிச்சை எடுத்து தாண்டா வரப்போற அப்படின்னு சொன்னாங்க. நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடந்து 6 கிலோமீட்டர் தாண்டி கடந்து வரேன். அவங்க என்ன நினச்சிக்கினாங்கன்னா, போனவர் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், 28 வயசு வரைக்கும் நம்ம தான் சோறு போட்டிருக்கிறோம், போனவர் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தானா 4-5 நாளில் குழந்தை குட்டியோடு வந்து சேரும்னு நினச்சாங்க. என் அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வெளில வந்தோன்னே எங்கே போகிறதுன்னு தெரியல, 6 கிலோமீட்டர் நடந்து வரோம். அப்போ நான், என் மனைவி, 10 மாத கை குழந்தை, அந்த குழந்தையோட தூக்கின்னு நடந்து வரேன். எங்கே போகிறதுன்னு தெரில, நேராக போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்க அங்கேருந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ பிச்சை எடுத்து தான் வருவேன்னு. இன்னி வரைக்கும் நடக்கவே இல்லை. அதான் நான் எப்போ பாடுவேன், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், அந்த பாட்டு அந்த காலத்தில் பாடுவோம், இப்போ பாடுறது. அப்போ ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ண வந்த, உன் தலையில் இருக்கிற அபிஷேகம் மாத்திரம் போதும், உன்னை எந்த லெவலுக்கும் கொண்டு போகும். ஆனா அந்த அபிஷேகத்தை மறுதலிக்காத, அந்த அபிஷேகத்தை துக்கப்படுத்தாது, அந்த அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாது. ஆண்டவர் பலவாட்டி சொல்லியும் தவறுகளை திரும்பி திரும்பி செய்தால், நாம அந்த அபிஷேகத்தை விட்டு போனோம் என்றால், ஆதியில இருந்த ஒரு அன்பு, ஆதியில இருந்த ஒரு ஐக்கியம், ஆண்டவர் இது பாவம் என்று உணர்த்தி முதல்ல இருந்த அந்த அபிஷேகம் இப்ப இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு மேலாக்க ஒரு வேஷத்தை போட்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மனம் திரும்புகிறவர்களுக்கு இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல எங்கள் அண்ணன் சொல்லி என்னை கூட்டின்னு போகிறாரு. நான் பாட்டுக்கு போகிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, டேய் எதனா வேலை கிடைக்குமாடா அப்படின்னு கேட்டால், ஏண்டா 25 வயசுக்கு அப்புறம் வேலையே கிடைக்காது, நீ 30 வயசு வரைக்கும் 12 வருஷமாக தொடர்ந்து குடிச்சினே இருந்திருக்க, எங்கே போய் நான் உனக்கு வேலை தேடி கொடுக்கறது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், எதனா வேலை என்ன, குழந்தைக்கு பால் பேக்கெட் வாங்க கூட என்ன இல்லை, காசு இல்லைடா அப்படின்னு. ஒரு 4 நாள் வீட்டில் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுறா. சரி வா, நீ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். நங்கநல்லூரில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் 10க்கு 10 ரூமில் 10 மாத கை குழந்தையோட படுத்துக்கின்னு டேப் ரிகார்டில் போட்டுன்னு உட்காந்துப்பேன். அந்த டேப் ரிகார்டில் ஒயர் சொருவி தான் பாட்டு கேட்கணும், காதாண்டை வச்சுக்கின்னு. அப்போ அந்த டேப் ரிகார்டரை போட்டுக்கின்னு அதை காதாண்டை வச்சு படுத்துன்னு இருக்கும்போது என் வாழ்க்கை என் கண்ணுக்கு தெரில, இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருப்பேனே. ஹலோ, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். தட் இஸ் அ லாங் டேர்ம் விஷன். வார்த்தை ஒரு நாளும் கீழே விழாது, உன் எமர்ஜென்சிக்கு நடக்காது. ஆனால் நடக்கிறத சொன்னதை கர்த்தர் செய்யாமல் இந்த பூமியிலேருந்து எடுக்கவே மாட்டார். அது வரைக்கும் காத்திருக்கணும், அது வரைக்கும் சாட்சியை விட்டு விலகக்கூடாது. சாட்சியை விட்டு விலகினா டோட்டல் சாப்டரே க்ளோஸ் ஆகிடும். அப்போ சோதனை வருது அப்படின்னும் போது, சோதனை வரும் சில நேரங்களில். அப்போ தானா உன் காதில் என்ன கேட்கும், சோதனை வாரும் வேளையில்
சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறைவால்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிட்டு இயேசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. நான் வீட்டிலேயே இப்படியே தான் பாடின்னு இருப்பேன். வீட்டிலேயே 24 hours ஆஃபீஸில், வீட்டில். இப்போ எப்படி வச்சிருக்காருன்னு சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போது 4 நாள் ரூமில் கேட்டு இருந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி நிற்கிறேன். டேப் ரிகார்டை வச்சு பாட்டு கேட்டுனுக்கிறப்போ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வருது. 29-30 வயசில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வருது. இவன் யார் சொல்கிறான்னா, அந்த வீட்டில் என்னை தங்க வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நான் இருக்கிறது செட் ஆகல. கேட்குறப்போ உள்ளே விட்டான். விருந்த மருந்த எத்தனை நாளைக்கு? 3 நாள். கேட்குறப்ப உள்ளே விட்டவன் எப்படா வெளில போவான்னு பார்க்குறான். நான் 10 மாத குழந்தையோடு உட்காந்துன்னு இருக்கிறேன். இருந்த காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வழி திறக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் வேலை செய்கிறாரா இல்லையா, என்ன பண்ணுறாரு, எந்த யோசனையும் எனக்குள்ளே இல்லை. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, நடத்துவாரா எனக்கு யோசனை இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, ஒரு அபிஷேகம் ஒன்று இருக்குது, அது என் தலைமையில் இறங்கிச்சு. அதை போல் நான் பார்த்ததில்லை. இது சரியான பவர், இந்த பவர் நம்மளை நடத்துன்ற நம்பிக்கை மட்டும் எனக்குள்ளே இருந்தது. அந்த இடத்துல உட்காந்துனுக்கிறேன். அவனே ப்ரெஷராக என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இந்த இடத்துல இருக்குது, நீ போன்னு எனக்கு சொல்கிறான். எங்கன்னா பெங்களூரில் ஐபிசிஏன்னு ஒரு கம்பெனி. அதுக்கு அப்போ ஓனர் யாருன்னா அமிதாப் பச்சன். அப்போ அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். அவன் சொல்கிறான், நான் தான் இன்டர்வியூ கமிஷன் மட்டும் என்ன பண்ணாத சொல்லிடாத. ஏன்னு கேட்டால் உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை, அதனால நான் தான் அமிச்சேன்னு சொல்லாத அப்படின்னா. சரிப்பான்னு என் ஃப்ரெண்டு 110 ரூபா உண்டிய ஒட்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தான். 55 ரூபா அப்போ பெங்களூருக்கு 55 ரூபா டவுனு. இந்த 55 ரூபா எடுத்துக்கின்னு வண்டியில் ஏறி பஸ் ஏறி நேராக போயிட்டேன் பெங்களூருக்கு. இன்டர்வியூ அட்டன் பண்ண உள்ளே போனால் 10 மணிக்கே போய் உட்காந்துருக்கிறேன். காத்தால் இன்டர்வியூ அட்டன் பண்ண உள்ளே போனால் கிட்டத்தட்ட 30-40 பேர். அவன் கூப்பிட்டவனெல்லாம் பார்க்குறானே தவிர என்ன அவன் பார்க்கவே இல்லை. ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கிறேன். அவன் என்ன சட்டையே பண்ணல. கடைசியாக 6:30 மணிக்கு அந்த ஜிஎம் வெளில போகும்போது ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறான், சார் ஒருத்தர் மட்டும் வெயிட் பண்ணுகிறார் சார். அவர் என்னை வர சொல்லி மேலே கேட்டார், உன்னை யாருப்பா அமிச்சதுன்னார். இல்லை சார், இந்த மாதிரி வேலை வேணும், இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார். நானே செலக்ட் பண்ணாலும் உனக்கு குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப போராக இருக்குது, 30 வயசு ஆயிடுச்சு, எடுக்க மாட்டாங்க, பாம்பேயில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, தயவுசே தப்பாக எடுத்துக்கிறீங்க. இல்லை சார், பசங்க குழந்தைக்கு பால் பேக்கெட்லாம் வாங்கணும், கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் இங்கே பண்ண முடியாதுப்பா, நீ வெளில போப்பான்ட்டு அமுச்சு விட்டாங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் வேலை கிடைக்கல. அப்போ என் மனைவி சொல்கிறா, பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க வந்துருங்க, எங்கே திரும்பி குடிச்சிட்டு போகிறேன்னு அவங்களுக்கு பயம், நீ முதல் கிளம்பி வாங்க பார்த்துக்கலாம். நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பேக்கெட்டு பாலுக்கே கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு பால் பேக்கெட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் வீட்டில் வந்து நானும் என் மனைவியும் என்ன பண்ணுறோம், அந்த ரூமில் 10 ரூமில் படுத்துனுக்குறோம். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறான் 8ஆம் நாள், எப்பா வந்துரு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு எல்லாமே அப்பா பார்த்துப்பாரு, நீ வான்றான். நான் சொன்னேன், இல்லை நான் வரமாட்டேன், என்னை அழைத்தவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக நடத்துவார். இதை சொல்கிறேன். 15ஆவது நாள் அதே கம்பெனிலேருந்து ஃபோன் வருது, ஒரு லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அந்த பிரதர் என்னை கூப்பிட்டு கொடுக்குறாரு, உனக்கு ஃபோன் வந்திருக்குன்னு. ஃபோன் எடுத்தோன்னே சொன்னேன், நான் இப்காலேருந்து பேசுகிறேன் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்த அன்றைக்கி ஒரு 2 திறமசாலியை செலக்ட் பண்ணோம், இன்னைக்கு ஜிஎம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதுக்கு சவேரா ஹோட்டலுக்கு வராரு. காத்தால் நேற்று வரைக்கும் ஃபோன் எடுத்தாங்க சார்,
நாங்கள் இன்டர்வியூலாம் அதுக்காக தான் வச்சோம். இப்போ ஜிஎம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க வராரு. காத்தால வரைக்கும் நேற்று வரைக்கும் ஃபோன் எடுத்தாங்க. இப்போ திடீர்னு ஃபோனே எடுக்கல சார், யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் ஒப்புக்கு வர முடியுமான்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்படி ஒப்புக்கு போய் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து எண்ணி 6 மாதத்தில் ஒரு டாக்டர் கண்ணில் கிருபை கிடச்சி அந்த இடத்துல நல்ல ஆர்டர் கிடச்சி 6 மாதத்தில் ஏரியா மேனேஜர் ஆகி, 1 வருஷத்தில் ரீஜனல் மேனேஜர் ஆகி, 2 வருஷத்தில் ஜோனல் மேனேஜர் ஆகி, இது எதுலேயும் என் கூட எந்த சொந்த பந்தமும் இல்லை, தலைவர் மாத்திரம்தான் இருக்கிறாரு. யாரு? என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணி சிந்தும் வேளையில் நீ தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணி சிந்தும் வேளையில் நீ தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹலோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா வேலை, கல்யாணம் எல்லாம் ஜெயிச்சிடலாம். நீங்கள் போய் அடிக்கடி என் தேவையே சொல்லி சொல்லி ஒன்றும் வேலையே இல்லை. எப்படி இல்லை? இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளை சாதாரணமாக தான் ஐடியா இருக்கும். நான் உதாரணம் சொல்லணும்னா ஏகப்பட்ட உதாரணங்கள். விசுவாசத்திலேயே சாப்பிட்ட குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. அப்போ அந்த கம்பெனிலேயே ஜோனல் மேனேஜர் ஆகிறேன். 2014 அதோட நிப்பாட்டில் சென்னையில் ஒரு பெரிய டாக்டர் என்னை சந்திக்கிறார். உங்களோட ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த அளவுக்கெல்லாம் நான் ஒர்த்தான ஆள் கிடையாது. நான் இப்போ நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் என்ன பெரிய கோடிக்கணக்கிலலாம் பேசுறதுக்கெல்லாம் நான் ஒர்த்து இல்லை. நீங்கள் 5 கோடி 6 கோடின்னு பேசுகிறீங்க. நான் இப்போ தான் 80,000 சம்பளம் வாங்குகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் தான், சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது அப்படின்றேன். 2வது பையன் பிறக்கும்போது அவங்க தான் டெலிவரி பார்க்குறாங்க. அந்த டாக்டர் தான் சென்னையில் GHOD அவங்க டெலிவரி பார்க்குறாங்க. அப்போ என் மனைவியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் என் வேலையில் ரொம்ப சின்சியராக இருந்தேன். என் ஊழியத்துலேயும் நான் சின்சியராக இருந்தேன், என் வேலையிலையும் நான் சின்சியராக இருந்தேன். அப்போது அந்த டாக்டர் என்கிட்ட கேட்கும்போது, என் மனைவிட்ட கேட்கும்போது, குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆனவுடனே அந்த குழந்தைய இன்னொரு குழந்தையோட சேர்த்து போட்டாங்க. அந்த குழந்தையுடைய பாத்ரூம்லாம் இந்த குழந்தை மேலே பட்டுதுன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக சண்டை போட்டதில் என் மனைவி பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. என் மனைவி எக்ஸைட் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் அந்த டாக்டர் என் மனைவிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் சென்னையில் அப்போது நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில் ஜோனல் மேனேஜராக. என்னை இழுத்து சொந்த கம்பெனி வைக்கலான்னு இந்த டாக்டர் கூப்பிடுறாரு. அப்போது அதுக்கு நான் ஒத்துக்கலை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நமக்கு என்றைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும், பெரிய அகலமான ஒரு கால் நம்ம என்ன பண்ண வேணாம், வைக்க வேணான்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒய்ஃப் கையில் சொல்லி என் ஒய்ஃப் கையில் பேசி அவங்க டெலிவரி பார்த்தாங்க. என் பையனுக்கு பார்த்ததுனால என் ஒய்ஃப் அவங்க மேலே ஓகேன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஏங்க இதை கொஞ்சம் எடுத்து பண்ணுங்களேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏதோ நிம்மதியாக ஒரு சம்பளம் வந்துன்னு, இது பெரிய ப்ராஜெக்ட்டு, ஃபேக்ட்ரி கீக்ட்ரின்றா போல், இதிலெல்லாம் நம்ம காலை வச்சோன்னா நாளைக்கு நெருப்புன்னா வாய் சுடாது, லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளை கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம இத்தனை கோடியெல்லாம் என்ன பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. சொன்னால் கேளு வேணான்னு. ஆனால் இவங்களை கன்வின்ஸ் பண்ணது நிமித்தம் இவங்களும் இவங்க அம்மாவும் சேர்ந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இதை ஆரம்பிக்கலாம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, சதீஷ் பணம்லாம் நான் போடுறேன், கம்பெனி ஆரம்பிங்க. நான் சொன்னேன், சார் நான் எதுலேயும் சைனே
போட மாட்டேன். எந்த பத்திரத்துலையும் சைன் போட மாட்டேன் சார், எனக்கு கடன் வாங்க மாட்டேன், நான் போட மாட்டேன். அடுத்த காரியம் என்னன்னா, உங்கள் பொருள், நீங்கள் வந்து வேறு கேஸ்டில் இருக்கீங்க, உங்கள் பொருள் எதுவும் என் ஆஃபீஸ்க்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது சார், இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு வந்துட்டேன். இதையும் தாண்டி அவர் வராரு. என் பொருளை நான் என்ன பண்ண மாட்டேன், உள்ளே கொண்டு வர மாட்டேன், என்னுடைய பக்தியை உனக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். அதே நேரத்தில் இத்தனை கோடிக்கு நீ சைனே போட வேணான்னு சொல்லி பல கோடியை கொடுப்பாங்களா? காசு இல்லை, சைன் போடாமல் கொடுப்பாங்களா? கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி கூகுளில் மெடிக்ரேட்ஸ்ன்னு யாருன்னா இருந்தால் அப்டேட் டைப் பண்ணுங்கள். அப்பல்லோலேருந்து மெட்ப்ளஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகி ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய குடோனோட இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் இவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சு ஒரு 14 வருஷத்தில் கர்த்தர் இப்படி என்னை உயர்த்திருக்கிறாருன்னா உங்களை உயர்த்த மாட்டாங்க. அப்போ ஒன்று தான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆண்டவரோடு நான்லாம் 5 சர்வீஸ் அட்டன் பண்ணேன் ஏஜி சர்ச்சில். எத்தனை சர்வீஸுங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிரசன்னத்தில் நிரம்பணும் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நானும் என் மனைவி 2 பிள்ளையும் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணுவோன்னா, காத்தால ரட்சிக்கப்பட்டோன்னா வேறு வேலையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நாளில் 4 மணிக்கெல்லாம் குழந்தைய தூக்கி காரில் போட்டுக்கின்னு ஏஜி சர்ச்சில் போய் உட்காந்தா 2:30 மணிக்கு தான் முடியும். 2:30 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு இதை பண்ணிக்கின்னு சபையில் எதனா ஒரு வேலையை எடுத்து செஞ்சுக்கின்னு இப்படி அப்படி வேலை செஞ்சுக்கின்னு ஆண்டவருடைய சமூகத்திலேயே இரவும் பகலும் ஓட்டிக்கினே இருப்பேன். ப்ரேயர் எப்பயுமே பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ண சொல்லுவேன். எப்பயுமே ஆஃபீஸில் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொல்லுவேன். எவரி மண்டே எங்கள் ஆஃபீஸில் எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் எவரி மண்டே ஃபுல்லாக ப்ரேயர் தான். மண்டே காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் நீ வணங்காம போ, நீ நில்லு. ஆனால் இந்த முறைப்படி நாங்கள் திங்கக்கிழமை ஃபுல் டே ப்ரேயர் தான் நடத்துகிறோம். இன்னி வரைக்கும் அந்த கம்பெனியை கர்த்தர் நல்லா செழிப்பாக நடத்தின்னு வராரு. தேவன் ஆசீர்வதித்து நடத்தி வராரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று தாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். பூமியில எந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, சாட்சியா இருக்கிறீங்க. லூக்கா 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எங்க கொண்டு போறாரு, ஆவியானவரால் வனாந்திரத்தில் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகிறார். இந்த பூமியில நீங்க வாழற காலம் வரைக்கும் பரிசுத்த ஆவியில நிரம்பி எப்பொழுதும் இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க, ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற சாவுக்கேதுவான எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க, உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், எந்த சூழலிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுதலையாக்குவதற்கு போதுமானதா இருக்குது. என் வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது எனக்கு ஃபுல் பைபிள்லாம் சுத்தமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அந்த பையன் சொல்லி கொடுத்தது முதல் என்னது, அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயமே 3 நாள் தள்ளி கொண்டு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அந்த பையன் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது 2 கையை தூக்கி ஜெபம் பண்ணும்போது இயேசு ஞானஸ்தானம் எடுத்தவொடனே என்ன இயேசு மேல வந்து இறங்குச்சு. இன்னைக்கு நீ நானும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தாவில நிரம்பாமல் இருந்தால் உன் மாம்சத்தை உன்னால் மேற்கொள்ள முடியாது. மாம்சத்தை ஆவியினால் ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தை ஆவியினால் ஜெயிக்கும் போது ஆவிக்குரிய வரங்கள் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருந்து தீர்க்க தரிசன வரங்கள் வரும், உனக்குள்ள இருந்து வெளிப்பாடுகள் வரும், உனக்குள்ள இருந்து பிசாசுகளை அதட்டுகிற வரங்கள் வரும். நீ சாதாரணமா இருப்ப, ஆனா நீ சொல்லுவ இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா போகும். இயேசு கிரியை செய்யல, அவரிடத்திலிருந்து வல்லமை கிரியை செய்தது. இயேசு இடத்துல என்ன கிரியை செய்தது, வார்த்தையும் கிரியை செய்தது. அந்த அம்மா உதிரப்போக்குள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார், கூட இருக்க சீஷர்கள் கையில
தாண்டி போயிட்டாரு. கொஞ்சம் தொலைவு தாண்டி போய் என்ன சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா இவ்வளோ பேர் சேர்ந்து நெருக்கிறோம், இவ்வளோ பேர் சேர்ந்து நெருக்கும் போது எல்லாரும் தான் உன்னை தொட்டுன்னு வருவாங்க இல்லையா? கூடயே 11 பேர் நடக்கும்போது எல்லாரும் தான் என்ன பண்ணுவாங்க, ஒராசின்னு வருவாங்க. அந்த நெருக்கத்தில் அவர் எப்படி சொல்றாரு, இல்லை என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னா? அப்போ அந்த அம்மா விசுவாசத்தோடு கூட என்ன பண்றாங்க, வஸ்திரத்தை தொடுறாங்க. விசுவாசத்தோடு கூட தொடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அம்மா நான் இப்பயும் சொல்றேன், சில நேரங்களில் முடிவு தாமதமாக வரும், சில காரியங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஸ்லிப் ஆகவே கூடாது. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வயசான அம்மாங்களுக்கு நல்லா தெரியும். சில நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து பதில் லேட்டாக வரும். சில நேரங்களில் கர்த்தருடைய நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ரிசல்ட் லேட்டாக வரும். ஆனால் அந்த ரிசல்ட்டுக்குள்ளார நீங்களா ஒரு தவறான காரியத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இயேசு இறங்கலை, எனக்கு இயேசு செய்யலை, நீங்களா விலகிட்டீங்கன்னா தேவன் அற்புதம் செய்வது ரொம்ப கடினமாகி போயிடும். அப்பொழுது உங்கள் மகிமை, அன்னைக்கு ஆதாமியவாள் தப்பு செஞ்சாங்க. நல்லா ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஆதாமியவாள் தப்பு செய்தாங்க. தப்பு செய்தோன்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன ஆச்சு, மகிமை விலகிச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க தப்பு செஞ்சா அந்த மகிமை உங்களோட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இயேசு வந்தாரு, ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தின் நிமித்தம் மறுபடியும் அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு. பாவ மன்னிப்பு நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை இங்கேருந்தே துதிக்கிறீங்க. பரிசுத்த ஆவி உங்க தலைமையில இறங்குது, சுத்திகரிக்கிறாரு. நீங்க நல்ல ஜாலியா உங்களை மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உங்களை சுற்றி பாதுகாக்குது. நீங்க ஜாலியா பாட்டு பாடிக்கினே நடந்து போய்கினே இருக்கிறீங்க, எல்லா காரியத்தையும் செய்றீங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார், தூதர்களை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதால? இயேசு வந்தார், ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தின் நிமித்தம் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பரிசுத்த அவர் போய் ஒரு தேற்றவாளன் அனுப்பிச்சாரு. அந்த தேற்றவாளர் உங்க தலை மேல இறங்கினாரு. உங்களுக்கு இன்னைக்கு வியாதியா, பயமா, மரணமா, திகிலா, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்றாரு, விடுதலை ஆகிறாரு. ஆனா இந்த மகிமை ஆதாமேவால் அப்போ விலகிறது மட்டும் இல்ல, இப்பயும் விலகும். இப்பயும் ஆண்டவர் சும்மா மன்னிக்கிறது இல்லை. இப்போ நம்மளே நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறான்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு வாட்டி தப்பு செய்கிறான், ரைட்டு. 2வது வாட்டி திருப்பி தப்பு செய்கிறான். 3வது வாட்டி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாம் வேலையை விட்டு எடுத்துருவீங்க. அவர் ஆனால் நம்மளை எடுக்க மாட்டார். ஏன்னா எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னு இருக்காரு. ஆனால் பொறுப்பை கொடுப்பீங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இன்னைக்கு காத்தால இங்கே வான்னு நேற்று ஒரு அழைப்பு எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன். இப்போ நான் சும்மா ஒரு சோம்பேறித்தனத்தில் ஒரு பொய் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஆண்டவரே ஐயா, நான் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை என்னை ரட்சித்துட்டாரு. இன்றைக்கி எல்லாம் கம்பெனிலாம் இருக்குது. இன்றைக்கி எனக்கு கீழே எத்தனை பாஸ்ட்டுக்கிறாங்க தெரியுமா? 300 பாஸ்ட்டுக்கிறாங்க. சென்னையில் RCNSன்னு ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கேன். பெங்களூரில் 200 பேர் இருக்கிறாங்க. இப்போ ரட்சித்துட்டாரு, எல்லாம் இருக்குது. இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் போய் சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுங்க. அவருக்கு நான் இல்லைன்னா 1000 பேர். ஆனால் பொறுப்பை நம்ம கையில் நம்பி கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு 10 பசங்க இருக்கிறாங்க ஐயா. நீங்கள் 10 பசங்களில் ஒரே நேரத்தில் 10 பேரை கூப்பிட முடியுமா? நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? இப்போது ஒரு பேங்க்கில் போய் பணம் கட்டு வர சொல்கிறீங்க, 10 பசங்க இருக்கிறாங்க. தப்புன்னு உங்க யார் 10 பேரை ஒரே நேரத்தில் கூப்பிடுவீங்களா? பேரை கூப்பிட முடியுமா? முடியாது. ஒரு வாயில் ஒரு பேர் தான் வரும் இல்லையா? அப்போ எந்த பேரை கூப்பிடுவீங்க? உங்களுக்கு எது உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே ஓடியாந்து நீங்கள் கூப்பிட்ட உடனே டேடி நான் வந்துட்டேன் டேடி அப்படின்ட்டு 10 பிள்ளையில எது உடனே ஓடியாந்து அந்த வேலையை செய்தோ அந்த பிள்ளைதான் நீங்கள் முதல்ல கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுப்பீங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியில் நீங்கள் கீழ்ப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா இந்த அபிஷேகம் எப்பயுமே இறங்கி ஏறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாய் கர்த்தர் முடிப்பார். அன்றைக்கி ஆதாமேவாள் காலத்தில் அன்னைக்கு தப்பு செய்தாங்க, அந்த பிரசன்ஸ் விலகுச்சு. இன்னைக்கு இயேசு வந்தார், ரத்தம் சிந்தினார், மறுபடியும் உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் தவறுகளை செய்யும் போது அந்த மகிமை விலகும். திரும்பி நீங்கள் மனம் திரும்பி, நான் எப்ராஹிம் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் தான் பேசலான்னு ஆவியானவர் வேற ட்ராக்ல கொண்டு போனார். ஆனால் அந்த எப்ராஹிம் சப்ஜெக்ட்ல நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற. இப்போ நீங்கள் அந்த பாட்டெலாம் உங்களுக்கு தெரியும். எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி நான் அத்துமாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி நான் சேபவிலை போல் ஆக்குவேன்றார். அந்த வசனம் நீங்கள் ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. ஓசியா 11:8.
எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இது ஓசியால இதுல எழுதுறாரு. இந்த எப்பிராயீம் யாருடைய புள்ள? யோசேப்புடைய எத்தனாவது புள்ள? 2வது புள்ள. முதல் புள்ள யாரு? மனாசே இல்லைங்களா? யோசேப்புடைய அப்பா யாரு? யாக்கோபு. இப்போ அந்த காலத்தெல்லாம் எப்படின்னா பெரியவங்களை மிஞ்சிலாம், பெரியவங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரும். இப்போயும் வரணும். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா, வயசில் முதிர்ந்தவங்க பேரில் அந்த ஒரு 25-30 வருஷமாக ஒரு அபிஷேகத்தில் நிரம்புறவங்களை பார்த்தா நமக்குள்ளே என்ன வரும்? ஒரு பயம் வரும், ஒரு 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 மரியாதை வரும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு சீனியர். வயசில் பெரியவங்களை பார்த்தா மதிக்க கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நம்ம எந்த வகையிலையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. இதெல்லாம் நான் பைபிள் படி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அந்த இடத்துல சொல்கிறாரு, எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இப்போ இந்த இடத்துல இந்த எப்பிராயீமை மனாசேவும் யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக கொண்டு போகிறார். யார் கையில்? யாக்கோபு கையில். அந்த காலத்துலாம் எப்படின்னா கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்குன்னு வச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேட்டிங்கன்னா கீழ் வீடு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஓனருக்குன்னு வைங்க. ஆனால் அப்போல்லாம் எப்படின்னா கீழே அப்பா அம்மா இருப்பாங்க, மேலே யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மூத்தவர் இருப்பார். அதுக்கு மேலே யார் இருப்பாருன்னா சின்னவர் இருப்பார். எத்தனை புள்ள போதோ அத்தனை அடுக்கு போகும்போது அத்தனை மேலே தான் போகுமே தவிர அப்பாவுக்கு அடுத்த முதல் உரிமை யாருக்கு கொடுப்பாங்கன்னா மூத்தவருக்கு தான் கொடுப்பாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா பெரியவனை தூக்கின்னு ரைட்டில் கொண்டு போகிறாரு, மனாசேவை தூக்கி ரைட்டில் எடுத்துன்னு போகிறாரு, எப்பிராயீமை லெஃப்ட்டில் வச்சு கொண்டு போகிறாரு. யாக்கோபு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா பிளெஸிங் வாங்கணும். யாக்கோபு கிட்ட பிளெஸிங் வாங்கிறதுக்கு 2 பசங்களை கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க எதிர்க்க நிறுத்துறாரு யாக்கோபு கிட்ட. அப்போது யாக்கோபு என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆதியாகமம் 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைத்தான். இப்போ இந்த இடத்துல அதுக்கு அர்த்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றார். அடுத்த வசனம் சிஸ்டர். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து தன் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். இவர் எத்தனை போய் யாரை வைக்கிறாரு? மூத்தவரை வைக்கிறாரு. ஆனா யாக்கோபு எப்படி தெரியுங்களா பண்றதை பார்த்து யோசேப்பு என்ன பண்றாருன்னா, அப்பா நீங்க ஜிக்ஸாக்கா பண்றீங்க, நீங்க யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனாசேவை ரைட்ல வச்சிருக்கிறேன், நீங்க என்னடானா எப்பிராயீமை தூக்கி ரைட்ல என்ன பண்றீங்க, பிளஸ் பண்றீங்க, இதை மாத்தி பண்ணுங்கன்னு போது அப்போ யாக்கோபு என்ன சொல்றானா, இதெல்லாம் எனக்கு தெரியும்பா, அவன் பெரிய ஜாதி ஆவான், மனாசே பெரிய ஜாதி ஆவான், ஆனா இவன் பெரிய என்னவா மாறுவான்,
பெரிய ஜனக்கூட்டமா மாறுவான். இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம யாரு, நான் பார்த்தனா பெரிய பையனை நோக்கி நிற்பேன். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மேல ஒரு கண்ணை வச்சிருப்பார். நம்மளால சொல்ல முடியாது. வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எதுவும் உருப்படாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் இப்போ என் சாட்சியின்படி எங்க அண்ணன் ரொம்ப சூப்பரா போன ஒரு வேலைக்கு. எங்க அண்ணன் சாட்சியின்படி பார்த்தீங்கன்னா எங்க அப்பா பேச்சை கேட்டு எங்க அண்ணன் 20 வயசுல இருந்து மாங்குன்னு உழைச்சி ஒரு சூப்பர்வைசரா இருந்து சூப்பரா போனவர். என்னைக்கு நான் 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பாரா? அவர் கடைசி வரைக்கும் 25,000 ரூபாய் தான் இருந்தாரு. ஆனா தேவனுடைய பார்வை யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, யார் பேர்ல போகுதுன்னா எப்ராஹிம் மேல என்ன போகுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்ராஹிம் மேல போகுது. இந்த இடத்துல நல்லா பாருங்க, இப்படிப்பட்ட கோத்திரத்தை தான் முதல்ல எப்படி இருக்குதுன்னா எப்ராஹிம் என்ற ஒரு தனி நபர், பின்னாடி இது எப்படியா மாறுதுன்னா ஒரு பெரிய ஜனக்கூட்டமா மாறுது, ஒரு பெரிய கோத்திரமா மாறுது. இந்த கோத்திரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி அத்துமாவை போலாக்குவேன், உன்னை எப்படி சேபேயுமை போலாக்குவேன். அத்துமா சேபேவில் எங்க வருதுன்னா, இந்த அத்துமா சேபேவில் எங்க வருதுன்னா சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் போது அதுக்கு அடுத்த 2 பட்டணம் இதுல இருக்கும். இதையும் சேர்த்து தான் அழிச்சிருப்பாரு. சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறார் பார்த்தீங்களா, அழிக்கும் போது இந்த அத்துமாவும் அதுல தான் இருக்குது, இந்த சேபையிலும் அதுல தான் இருக்குது. அப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது, இந்த பட்டணத்தை அழிக்கலாமா, எப்ராஹிம் கோத்திரத்தை அழிக்கலாமான்ற ஒரு நிலைமை வரும்போது தான் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னா, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எது நிமித்தம்னா அவங்க தாத்தாவுடைய அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம், யோசேப்பினுடைய அந்த உத்தமத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த எப்ராஹிம் கோத்திரம் எப்படி மாறினாங்கன்னா, நல்ல ஆரம்பம் கரெக்டா இருந்தது. ஆனா அதுங்க போக்க எப்படி ஆச்சுன்னா, தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு, தன்னுடைய அபிஷேகத்தை விட்டு, ஆண்டவருடைய காலிங்க விட்டு விக்கிரகத்துக்கு நேராக எல்லாம் செய்ய போகும்போது கர்த்தருக்குள்ள மிகவும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எப்படி நான் அத்துமாவை போலாக்குவேன், சேபவிலை போலாக்குவேன், என் இருதயம் மிகவும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்றாரு. ஏன்னா அழிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு திங்க் பண்றாரு. எப்படின்னா இது அழிக்கலாமான்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர இடத்துல தான் அந்த இடத்துல எப்ராஹிமே அந்த இடத்துல பாருங்க இப்போ எப்படி மனம் திரும்புறாங்க பாருங்க. அதனால தான் அந்த மனம் திரும்புதல்னால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா காப்பாற்றப்படுறாங்க. எரேமியா 31:19. கர்த்தர் யாக்கோபை மீட்டு, எரேமியா 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்புலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் நிச்சயமாய் கேட்டேன். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. இந்த ட்ராக்ல எப்ராஹிம் கோத்திரம் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, மனம் திரும்பி ஆண்டவர் சைடுல அந்த கோத்திரம் சொல்லுது, என் இளவயதின் நிந்தையை நான் என்ன பண்றேன், என் இளவயதின் நிந்தையை நான் சுமந்து கொண்டு வருகிறேன் சொல்றான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருது. அந்த மனம் திரும்புதல் வரும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்ராஹிமே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி அத்துமாவை போல. அப்போ ஒரு மனம் திரும்புதல் அந்த இடத்துல அந்த எப்ராஹிம் கோத்திரத்துல உண்டாகுதுங்க. நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்த காலிங்க நான் இப்பயும் சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்தின்னு வரேன் நான், என்னால சொல்ல முடியும். 10 லட்சம் 20 லட்சம் வேணாலும் அவருடைய சமூகத்துல நீ முழங்கால் போட்டா உனக்கு அவர் கொடுக்கறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவர் சோதித்த பின் அந்த சோதனை காலம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். நான் சொல்ல வந்தது பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் வல்லமை ஒருபோதும் என்ன பண்றீங்க, அதுல நிரம்ப தான் சாட்சியா உங்களால வாழ முடியும். அந்த வசனத்தின் படியும் தேவ பிரசன்னத்திலையும் வசனத்திலையும் நீங்க இருக்கும் பொழுது சாட்சியா வாழ முடியும். அதே போல நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி சபைக்குள்ள வருவது பெரிதல்ல. சபைக்குள்ள வரும்பொழுது மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எதிர் கொடுப்பாருன்னா அபிஷேகத்திலையும் கொடுப்பாரு, அதே நேரத்தில் உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்திலையும் கொடுப்பாரு. ஒருபோதும் நீதிமான்
கைவிடப்பட கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். அழைத்த அழைப்பில் கரெக்டாக இருங்க. மனம் திரும்புங்கள். செய்யறதெல்லாம் கரெக்டு. இன்னைக்கு நான் இன்னைக்கும் சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு ஐயா இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அந்த செகண்டே நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, ஐயா ஸ்தோத்திரையா, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த எப்ராஹிம் கோத்திரத்தை பார்த்தோம், மனம் திரும்புகிறார்கள். மறுபடியுமாய் கர்த்தர் என்ன பண்றார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தாவீது இப்படியாய் சொல்கிறார், நான் இளவயதாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்திருந்தையோ நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறான். என் பசங்களை நான் எப்படி வளர்ப்பேன் தெரியுங்களா, என் பசங்க அதை வந்திருக்கிறான் பாருங்க, நான் முடிக்கிறேன், ஃபெயிலாகி வருவான், மார்க் எடுக்க மாட்டான், ஃபெயிலாகி வருவான், வந்து என்கிட்ட கொடுப்பான். இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சைன் வாங்கணும். நான் வாங்கி அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா ஃபெயில் ஆகிருக்கு. நான் தெரியுங்களா சொல்லுவேன், பரவாயில்ல போ. அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இவ்வளோ தொலைவு படிக்க வைக்கிறோம், இவ்வளோ தொலைவு கஷ்டப்படுறோம், நீங்கள் ஃபெயில் ஆகி வர பையனை இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவன் நான் கலெக்டர் அம்மா, நான் கலெக்டர் அப்பான்னு கேட்டால் என்ன சொல்கிறது, அப்பா கிருபையில் தான் வந்தார், உன் படிப்பை காட்டிலும் உன் கிருபை பெஸ்ட்டாக வேலை செய்யும். இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஆனால் நைட்டு ப்ரேயரு நான் 12 மணிக்கு தான் வருவேன். 12 மணிக்கு வந்தவுடனே என் பையன் என் பொண்ணு குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது என் பசங்க ஜெபம் பண்ணலன்னா செம்மத்தியாக அடிப்பேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அது செட் ஆகாது. ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுவது நல்லது கிடையாது. தேவ சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாதான் அந்த பிள்ளைகள் வளரும் போது அதை என்ன பண்ணுவாங்க, விடாதிருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த பேசின வார்த்தைகளை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர்.